செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஜதியோடு சதிராடு, அத்தியாயம் 9. மதனா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உடனே உன்னை பார்க்கணும் என்று நிருபன் அலைபேசியில் கேட்டபோது இரவு 11 மணி. இப்ப எங்க இருக்க நீ என்று மதனா கேட்க, உன் வீட்டு பக்கத்துல என்றான். படுக்கையில் சம்மணமிட்டு அமர்ந்திருந்தவள் பட்டென்று படுக்கையை விட்டு எழுந்து நின்று மெல்லிய விளக்கொளியில் தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தாள். இரவு உடையாக காட்டன் பேண்ட் சட்டை அணிந்திருந்தாள். லேசாக அலுங்கியிருந்த சட்டையை சரி செய்து கொண்டு பக்கத்து படுக்கையில் இருந்த அன்னையை பார்த்தாள். நன்றாக அசந்து உறங்கிக் கொண்டு இருந்தார் அனிதா. அதிகம் சத்தம் எழுப்பாமல் கதவை திறந்து வெளியே விரைந்தாள். தலை கலைந்து கண்கள் சிவக்க பைக்கின் அருகில் நின்றிருந்தவனை தெரு விளக்கின் வெளிச்சத்தில் பார்த்துவிட்டு விரைந்து அருகில் சென்று அவன் கையை பற்றி கொண்டாள். நான் தான் அவ்வளவு எடுத்து சொன்னேன் தானே நிரோ, அப்புறமும் ஏண்டா இப்படி இருக்க என்று வேதனையுடன் கேட்டாள் மதனா. ரொம்ப கஷ்டமா இருக்குடி என்றான் முகம் கசங்க. என்னடா நிரோ என்ற மதனாவிற்கு இன்னும் அவனை எப்படி சமாதானம் செய்வது என்றே தெரியவில்லை. அவளின் கையை அழுத்தி பிடித்தவன், எனக்கு ரொம்ப வலிக்குதுடி, நெஞ்சுக்கு நேரா குத்தி இருந்தா கூட இவ்வளவு வலிச்சிருக்காது, முதுகுல குத்தி ஏண்டி என்ன பழி வாங்கணும்? அப்படி என்ன நான் தப்பு பண்ண? என்னால முடியலடி, என் வலியை எப்படியாவது போக வை, இல்லனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் என்று புலம்பினான். லூசு போல பேசாதடா, இப்ப என்ன உன் வலியை குறைக்கணும் அவ்வளவுதானே என்று கேட்டவள் சுற்றும் முற்றும் ஒரு பார்வை பார்த்து யாரும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு அவனை இழுத்து இறுக அணைத்து கொண்டாள். பதிலுக்கு கைகளை அவளை சுற்றி போட்டவன் பலமாக தன்னோடு இறுக்கிக் கொண்டான். இதற்கு முன் எப்பொழுதும் இல்லாத இறுக்கம். அதுவே அவன் மனநிலையை காட்டி கொடுத்தது. அவனின் இறுக்கம் ஏற்படுத்திய அழுத்தம் அவளுக்கு வலியை கொடுத்தது. ஆனாலும் பொறுத்து கொண்டாள். எனக்கு இதெல்லாம் பத்தாதுடி, வேற ஏதாவது பண்ணு. அவளின் அணைப்பில் இருந்தபடியே புலம்பினான் அந்த ஆண்மகன். இதுக்கு மேல என்னடா பண்ண? புரியவில்லை அவளுக்கு. எனக்கு தெரியாது, நீ ஏதாவது செய் என்றான் பிடிவாதமாக. அவனை விட்டு மெல்ல பிரிந்தவள், நீ வண்டி எடு என்றாள். மதனா என்று அவன் மறுக்க, எடுடா நானும் வரேன் என்றாள் அழுத்தமாக. அதற்கு மேல் மறுக்காமல் வண்டியை எடுத்தான். எங்க போக என்று கேட்டவனுக்கு, எங்கேயாவது தூரமா போ என்றவள் பின்னாலிருந்து அவனை அணைத்து பிடித்து கொண்டாள். தன் வலியின் பிரதிபலிப்பை வேகத்தில் காட்டினான். வண்டி பறக்க அவனின் வேகத்தை அவள் கட்டுப்படுத்தவே இல்லை. முகத்தில் மோதிய காற்றில் தலைமுடியெல்லாம் கலைந்து பறந்தது. கடற்கரை சாலையில் வண்டி பறக்க, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? அவன் காதருகில் கத்தி கேட்டாள். நீ இன்னும் பக்கத்துல வா, எனக்கு இதெல்லாம் போதாது. அவள் பக்கம் லேசாக முகத்தை திருப்பி சொல்ல அவளின் இதழ்கள் அவன் கன்னம் உரசின. வண்டியை நிறுத்து என்றதும் சாலையோரமாக நிறுத்திவிட்டு இறங்கினான். கடல் பக்கம் இருட்டாக இருக்க சாலையோர விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தன. விளக்கு வெளிச்சத்தில் மதனா நடக்க நிருபனும் அவளை பின்தொடர்ந்தான். வெளிச்சம் குறைந்த ஒரு இடத்தில் சென்று மணலில் அமர்ந்து கொண்டாள். இங்கே ஏண்டி வந்த? இருட்டா இருக்கு என்று நிருபன் சொல்ல, ஓ மூஞ்சிய நான் பார்க்க முடியுது, ஏன் மூஞ்சிய நீ பார்க்க முடியுது, இவ்வளவு வெளிச்சம் போதும், உக்காரு என்று அதட்டினாள். அவன் அமர்ந்ததும் அவனை தன் பக்கம் இழுத்து தன் மடியில் படுக்க வைத்தாள். என்னடி என்று அவன் சாய, கொஞ்ச நேரம் அமைதியா படு என்றவள் அவன் தலையை மெல்ல கோதிவிட ஆரம்பித்தாள். அது கொடுத்த இதத்தில் கண்களை மூடிக்கொண்டவன், ஏண்டி மாஸ்டர் அப்படி செஞ்சாரு? அவருக்கு நான் என்ன கெடுதல் செஞ்சேன்? நான் என்னோட திறமைக்கு கிடைச்ச பலனை தானே எடுத்துக்கிட்டு செஞ்சேன். அது கூட செய்யாம அவருக்கு அடிமையாவே நான் எப்பவும் இருக்கணும்னு நினைச்சாரா என்ன என்று ஆதங்கமாக கேட்டான். திரும்ப திரும்ப ஏண்டா அதையே நினைக்கிற, விட என்று மதனா சொல்ல, எப்படி விட சொல்ற? எதுக்கு விட சொல்ற? அவர் எனக்கு செய்தது ஒன்றும் சாதாரண துரோகம் இல்ல, அப்புறம் ஏன் விட சொல்ற என்று கண்களை பெரிதாக விரித்து ஆத்திரமாக கேட்டான்.
இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவரு கமுக்கமா இருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குடா, பார்த்து இருந்துக்கோன்னு. அப்பெல்லாம் அப்படி என்ன செஞ்சிருவாருன்னு அலட்சியமா இருந்த, இப்ப வந்து புலம்பி என்ன செய்ய என்று கடிந்து கொண்டாள். அவரும் என்ன போல ஒரு குரூப் டான்சரா இருந்து மேல வந்தவர் தானேடி. அப்படி இருக்கும்போது எனக்கு வாய்ப்பு வரும்போது இயல்பா எடுத்துக்குவாருன்னு நினைச்சுதான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன். ஆனா அவர் இப்படி பக்காவா பிளான் போட்டு என் முதுகுல குத்துவார்னு எதிர்பார்க்கவே இல்லை என்று கண்களில் வலியுடன் சொன்னவனை வருத்தத்துடன் பார்த்தாள் மதனா. சைலேஷ் செய்தது அவளுக்கும் வலித்தது. இப்படி ஒரு ஏமாற்று வேலையை செய்வார் என்று இருவருமே எதிர்பார்க்கவில்லை. ஒருவரின் வளர்ச்சி பிடிக்காமல் இப்படி காலை இழுத்து விழ வைத்து மேலே ஏறி செல்வதெல்லாம் என்ன வகையான குணம்? அப்படி என்ன ஒருவன் மேலே ஏறி வரக்கூடாது என்ற வன்மம் என்று மதனா மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டாள். நிருபன் இப்படி வருந்துவதற்கும் மதனா புலம்புவதற்கும் காரணம் இருந்தது. தனக்கு வந்த வேலையை தெலுங்கு பட ஷூட்டிங்க்கு செல்வதாக சொல்லி நிருபனை அந்த ஒரு பாடலுக்கு சைலேஷ் நடனம் அமைக்க சொல்லவும் நிருபனும் ஏற்றுக்கொண்டான். சைலேஷ், நீயே நடன அமைப்புகளை பார்த்து கொள்ளலாம், அந்த நடன அமைப்புக்கு முழு உரிமையும் நீதான் என்று சொல்லவும் நிருபன் அது தனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பாக எடுத்து சிறப்பாக செய்து கொடுத்தான். அந்த பாடல் படப்பிடிப்பு முடிந்து சில நாட்களில் பாடல் மட்டும் வெளியிட்டனர். வெளியிடப்பட்ட யூடியூப் பாடலில் அவன் நடனம் அமைத்த சில காட்சிகள் நாயகன் நாயகி ஆடுவது போல் வெளியானது. அதனுடன் அந்த படத்தின் தலைப்பு, இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியருடன் நடன இயக்குனர் பெயரும் தெரிவிக்கப்பட்டது. அங்கேதான் முதலில் நிருபனுக்கு அடி விழுந்தது. நடன இயக்குனர் பெயரில் அவனின் பெயருக்கு பதில் சைலேஷின் பெயர் இடம்பெற்று இருந்தது. அதிர்ந்து போனான் நிருபன். சைலேஷ் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் ஓடியது. டைரக்டர் கிட்ட சொல்லி இந்த சாங்கு கொரியோகிராஃபிக் கிரெடிட் ஃபுல்லா உனக்கே கொடுக்க சொல்றேன். உன்னோட முதல் சினி ஃபீல்ட் சான்ஸை நானே வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும். அவர் சொன்னதின் பொருளின்படி அவனின் பெயர்தான் காணொளியில் ஒளிபரப்பாகி இருக்க வேண்டும். முதல் நாள் படப்பதிவிற்கு சென்ற போது படத்தின் இயக்குனரும், உங்க மாஸ்டர் இந்த பாட்டு முழுவதும் உங்க பொறுப்புன்னு சொல்லிட்டாரு நிருபன், நல்லா பண்ணி கொடுத்துடுங்க, இந்த சாங்குக்குரிய பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும் என்று அவனிடம் தெரிவித்திருந்தார். சொன்னபடியே அந்த பாடலுக்கு உரிய தொகையை கொடுத்திருந்தார்கள். ஆனால் கொடுப்பதாக சொன்ன அவனின் உழைப்பிற்கு உரிய உரிமையைத்தான் அவனுக்கு தராமல் அதை தூக்கி சைலேஷிற்கு கொடுத்து விட்டார்கள். வீடியோவை பார்த்து தானும் அதிர்ந்த மதனா, நீ உடனே மாஸ்டர் கிட்ட பேசுடா, அவர் தானே நான் உனக்கு முதல்ல சான்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும்னு சொன்னாரு, நீ அவரை பிடி என்றாள். அவனுக்கும் அதுவே சரியாகப்பட அவரிடம் சென்று கேட்டான். நான் டைரக்டர் கிட்ட உன் பேரை தான் போட சொன்னேன், ஏன் மாத்தி போட்டாங்கன்னு தெரியல, நான் கேக்குறேன், நீ போ என்றார். சலனமில்லா பார்வை பார்த்துவிட்டு விலகி வந்திருந்தான். ஆனால் அதன் பிறகு பேசினாரா இல்லையா என்ற ஒரு தகவலும் அவனுக்கு வரவில்லை. அவனுக்கு மீண்டும் மீண்டும் சென்று கேட்கவும் சங்கடமாக இருந்தது. மதனாவால் அப்படி இருக்க முடியவில்லை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி திருப்பி கேளுடா, படம் ரிலீஸ் ஆகும்போது உன் பேர் வரலனா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும் என்று அவனை முடுக்கி விட்டாள். படம் வெளிவர இன்னும் 10 நாட்கள் இருக்கும்போது மீண்டும் சென்று சைலேஷிடம் பேச, நான் டைரக்டர் கிட்ட பேசிட்டேன் நிருபன், சாங் ரிலீஸ்ல செய்த தவறு மூவி ரிலீஸ்ல நடக்காது, நிருபன் பெயரும் போற்றுவோன்னு டைரக்டர் சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாத, நான் விட்டுட மாட்டேன், உன் பெயர் கண்டிப்பா படத்துல இருக்கும் என்றார் சைலேஷ். அவர் பேச்சை அவன் நம்பினான். ஆனால் அவனின் நம்பிக்கை பொய்த்து போனது. படமும் வெளிவந்தது. ஆனால் அதில் நிருபன் பெயர் இடம்பெறவே இல்லை. தனது பெயரை எதிர்பார்த்து ஏமாந்து போனான். ஆனால் அவன் அமைத்து கொடுத்த நடனம் பெரியதாக பேசப்பட்டது. சமூக வலைதளங்களில் அந்த நடனத்தை ஆடி வீடியோ வெளியிடாத ஆட்களே இல்லை என்று சொல்லும் அளவு பிரபலமானது. அதைவிட நடனத்தை அமைத்தவர் என்று மாஸ்டர் சைலேஷ் பெரியதாக பேசப்பட்டார். அது மட்டுமின்றி சில யூடியூப் சேனல்கள் சைலேஷை அந்த பாடலின் நடனத்திற்காகவே அவரை பேட்டி எடுக்க, அந்த நடனத்தை வடிவமைத்ததே தான் என்று அவர் சொன்னது கேட்டுதான் முழுவதுமாக ஏமாற்றப்பட்ட உணர்வில் உடைந்து போனான் நிருபன். மதனா கொதித்து போனாள், கொந்தளித்தாள். நிருபனோ ஏமாந்து போனதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து போனான். அது முழுக்க முழுக்க அவன் உழைப்பு. ஆனால் அதை அடுத்தவர் சொந்தம் கொண்டாட யாரோ போல் பார்த்து கொண்டு நிற்க வேண்டிய நிலை அவனை கூறு போட்டது. இத சும்மா விடக்கூடாதுடா, மாஸ்டர் கிட்ட ஏன் இப்படி செய்தீங்கன்னு கேளு என்றாள் மதனா. கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குடி, அதான் என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாருன்னு நிரூபணம் ஆகிடுச்சே.
என்றான் விரக்தியாக. மனசுடைஞ்சு போயிடாதடா நிரு. நமக்கான அங்கீகாரத்தை விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறதும் கூட தவறுதாண்டா. அவர்கிட்ட போன் போட்டாவது கேளு. உனக்கு கஷ்டமா இருந்தா நான் கேக்குறேன் என்று அவள் அலைபேசியில் சைலேஷிற்கு அழைக்க போக அவளை தடுத்துவிட்டு தானே அவருக்கு அழைத்தான். 2 முறை அவன் அழைத்தும் அழைப்பை ஏற்கவே இல்லை. முகம் கருக்க 3ஆம் முறையும் அவன் முயல அழைப்பு முடியும் நேரத்தில் எடுக்கப்பட்டது. என்ன நிருபன், எதுக்கு சும்மா சும்மா போன் போட்டு என்ன டிஸ்டர்ப் செஞ்சுக்கிட்டு இருக்க? அதான் உனக்கான வழிய நீயே பார்த்துட்டு போயிட்டல, அப்புறம் என்ன என்று கோபமாக கேட்டார் சைலேஷ். அப்போ அதுக்காக தான் என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்து என்னோட உழைப்ப நீங்க சொந்தமாக்கிக்கிட்டீங்களா மாஸ்டர் என்று ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கேட்டான். டேய், என்ன ஓவரா பேசுற? உன் உழைப்ப யார் சொந்தமாக்கிக்கிட்டது? அது எனக்கு வந்த வேலை. என்னால அன்னைக்கு ஷூட்டிங்க்கு போக முடியாததால உன்னை எனக்கு பதிலா அனுப்புனேன். எனக்கு பதிலா அசிஸ்டண்டா நீ வேலை பார்த்திருக்க, அவ்வளவுதான் என்று அவர் அப்படியே பேச்சை மாற்ற வாய் அடைத்து போனான் நிருபன். அசிஸ்டண்டா? அப்படி நீங்க சொல்லவே இல்லை மாஸ்டர். ஃபுல் கிரெடிட்டும் எனக்கு தான் சொன்னீங்க என்று கேட்டான். நான் சொல்லாததையெல்லாம் சொன்னதா கற்பனை பண்ணிக்கிட்டு வளராத. உனக்கு தனியா மாஸ்டர் ஆகணும்னு வெறியில அசிஸ்டண்டா வேலை பார்த்ததுக்கே எல்லா பேரும் உனக்கு வரணும்னு என்ன குற்றம் சொல்லிக்கிட்டு தெரியுற? இதெல்லாம் சரியில்லை நிருபன் என்று அவனையே அவர் குறை சொல்ல பல்லை கடித்தான் நிருபன். சரி இல்லதான் மாஸ்டர், உங்களை நான் நம்பினேன் இல்லையா, அது சரி இல்லதான் என்றான். ரொம்ப பேசுற நிருபா. நான் இல்லாம நீ டான்ஸ் கத்துக்கிட்டு இருந்திருப்பியா? இப்ப நீ டான்ஸ் ஆடுறனா அதுக்கு நான் தான் காரணம். தூக்கி விட்டவனையே ஏறி மிதிக்க பாக்குறியா என்று அவர் கோபமாக கேட்க, உங்ககிட்ட நியாயம் கேட்க நினைச்சேன் பாருங்க. நீங்க இன்னும் பேசுவீங்க மாஸ்டர். எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சின்ன சான்ஸ் கூட நீங்க கொடுக்கலன்னு நான் அதே இடத்துல நிக்க முடியுமா மாஸ்டர்? என்ன தேடி வாய்ப்பு வந்த போது அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். எந்த ஆசிரியரும் தன் மாணவர்கள் முன்னேறணும் என்றுதான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க அப்படி நினைக்காதது மட்டும் இல்லாம என்னையே குறை சொல்றீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வீண்தான் மாஸ்டர். அடுத்தவன் பிள்ளைக்கு உங்க இன்ஷியல போட்டுக்கிற உன்னதமானவர் நீங்கன்னு தெரிஞ்ச பிறகும் உங்ககிட்ட பேசினது ஏன் தவறுதான் என்று நிருபன் இளக்காரமாக சொல்ல, ஏய் என்று மாஸ்டர் கத்தியதை கேட்க அவன் தொடர்பில் இல்லை. நல்லா சொன்னடா நிரு என்று மதனா அவனை பாராட்டினாள். ஆனாலும் ஏமாற்றத்தின் வலி அவனை விட்டு அகலவில்லை. அவனை எவ்வளவோ சமாதானம் செய்துதான் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் தன் வலி குறையவே இல்லை. நீதான் குறைக்க வேண்டும் என்று மீண்டும் வந்து புலம்பியவனை கடற்கரைக்கு அழைத்து வந்து இருந்தாள். இப்போது கூட அவள் மடியில் படுத்தபடி அவன் புலம்பிக் கொண்டே இருக்க, விடுடா, அதுதான் உனக்கு வேற வேற சான்ஸ் வந்துகிட்டே தானே இருக்கு. இப்பவே 2 படத்துல நீதான் டான்ஸ் மாஸ்டர். அடுத்து 2 படம் கையில இருக்கு. சூரியனை மறைக்க நினைச்சா முடியாதுடா நிரு. நீ சூரியன் மாதிரி பிரகாசமா ஜொலிப்ப பாரு என்று சமாதானம் சொன்னாள் மதனா. எத்தனை சான்ஸ் வந்தாலும் இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியலடி. அந்த கொரியோகிராஃபிக்கு விருது கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. அது நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டியதுடி என்று அவள் கண்களை பார்த்து சொன்னவனின் கண்களில் அப்பட்டமான வலி. தன் அங்கீகாரத்தை தொலைத்துவிட்டு கலங்கி நிற்கும் பாலகனாய் தவித்து போயிருப்பவனை பார்த்து அவளுக்கும் வலித்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆக்டர் குரு பிரசாத் கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக முடித்து கொடுத்து அதற்கு பின் கிடைத்த ஒரு படத்திலும் பணியாற்றி இருந்தான். அடுத்து 2 படங்களுக்கு நடன இயக்குனராக பணிபுரியும் வாய்ப்பும் கிடைத்திருந்தது. ஆனாலும் சைலேஷின் ஏமாற்று வேலை அவனை போட்டு அறுத்து கொண்டு இருப்பது நன்றாக புரிந்தது. இனி வருங்காலத்தில் எத்தனை விருது வாங்கினாலும் இந்த முதல் ஏமாற்றம் கொடுத்த வலி மறக்காதுதான் என்று மதனாவிற்கும் புரிந்தது. இந்த மாஸ்டர் பாரடி என்ன ஏமாத்திட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நான் மாஸ்டர் ஆகணும்னு வெறி பிடிச்சு போய் அலையிறேன்னு சொல்றாரு. எப்படி அவரால் இப்படி பேச முடிஞ்சது என்று அவன் தொடர்ந்து புலம்ப, அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவன் தலையை கோதிக்கொண்டு இருந்தவள் மெல்ல குனிந்து அவன் நெற்றியில் தன் இதழை பதித்தாள். அவன் பேச்சு அப்படியே நின்றது. கண்களை மூடி அவள் இட்ட நெற்றி முத்தத்தை உள்வாங்கினான். அடுத்து அவன் கண்களில் தன் இதழை பதித்தாள். மதனா அவன் உணர்ச்சி பெருக்குடன் அழைக்க, வலி குறையுதாடா என்று அவன் காதோரம் குனிந்து முணுமுணுப்பாய் கேட்டாள். எனக்கு இதெல்லாம் போதாதுடி என்றவன் அவள் கண்களை எதிர்பார்ப்புடன் பார்த்தான். அவனின் கண்கள் சொன்ன செய்தியை உள்வாங்கி விழிகளை விரித்தவள் தன் இதழ்களை மெல்ல அவனின் சொரசொரப்பான கன்னத்தில் பதித்துவிட்டு நிமிர்ந்து
போதுமா என்பது போல் பார்த்தாள். மறுப்பாக தலையை அசைத்தான். இன்னும் என்ன என்ற தவிப்புடன் பார்த்தவளின் உதடுகளை அவன் கண்கள் கூறு போட, அவனின் எதிர்பார்ப்பு என்னவென்று புரிந்தவள் அவஸ்தையுடன் இதழ்களை கடித்தாள். அவளுக்கு அந்த சிரமத்தை போக்க நினைத்தவன் போல் அவளின் பிடரியில் கை கொடுத்து தன்னை நோக்கி இழுத்தவன் அதே வேகத்தில் அவள் இதழ்களை கவர்ந்து தன் வலியின் வன்மையை அவளின் இதழின் மென்மையில் கரைக்க முயன்றான் நிருபன்.